வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றங்கள் காலக்கெடு எதையும் நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 95% விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 5 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றங்கள் காலக்கெடு எதையும் நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் எழுப்பிய வினாக்கள் குறித்து விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி திரு BR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பான விதிகளை முறையாக பின்பற்றாமல் ஆளுநர்கள் அவற்றை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி நலனுக்கு எதிரானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 95% விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இப்பணிகளில் 2,50,000க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை 6,11,61,947 விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 1,00,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 96% விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு சதீஷ் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நம்மளுடைய மாவட்டத்தில் 96% ஃபார்ம்கள் வழங்கப்பட்டுள்ளது. 12,85,000 ஓட்டர்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே படிவங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு சிலர் பெங்களூர்ல இருக்கிறோம், ஆந்திராவில் இருக்கோம்னு சொல்லி வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கும் விதமாக வருகிற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து துறைகளுடைய ஒருங்கிணைப்பின் மூலமாக அரசினால் நியமிக்கப்பட்டுள்ள பூத் லெவல் ஆபீசர் மற்றும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து அந்த இடத்திலேயே உங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும். மக்கள் நல்ல முறையில இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரடியா உங்களுடைய வாக்குச்சாவடிகள்ல அங்கேயே அந்த படிவத்தை கொடுத்து அங்கே உங்களுக்கு தேவையான விவரங்களையும் அங்கேயே ஆன்லைன்ல நாங்க கைட் பண்றதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாணவர்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். அனைவரும் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவசங்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் 60% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தையும் கட்டுப்படுத்த திமுக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறை கூறினார். சொத்து வரி மற்றும் மின்கட்டண உயர்வால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக
தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களிலும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை நாளை 21ஆம் தேதி அன்று தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மாநில அளவில் சிறந்த பள்ளிக்கான விருதினை சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி அரசு பள்ளி வென்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதால் இந்த விருது சாத்தியமானதாக அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு அந்தோணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். எங்களுடைய பள்ளியில் பல்வேறு தொடர் முயற்சிகள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களால் சிறந்த கற்பித்தல், சிறந்த கற்றல் திறனை வெளிக்கொண்டு வருதல் மற்றும் மாணவர் சேர்க்கையிலிருந்து அவர்களுடைய தனித்திறமைகளை கொண்டு வருதல், இது போன்ற நிகழ்வுகளோடு ஒரு அருமையான ஒரு டிஜிட்டல் நூலகம் எங்களுடைய பள்ளியில் இருக்கிறது. அந்த நூலகத்தின் மூலம் பல்வேறு குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் விதத்திலே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது, கணினி பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு குறிப்பாக எங்களுடைய பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி அபாக்கஸ் என்ற பயிற்சியும் எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் அளிக்க தொடங்கி இருக்கிறோம். இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள், குழந்தைகளுக்கான எல்லா முயற்சிகளும் இருப்பதனால் இந்த ஆண்டு எங்களுடைய பள்ளியில் சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலே நாங்கள் எல்லோருமே அகமகிழ்ந்து நன்றி கூறுகிறோம். குற்றாலம் பிரதான அருவியில் மலையிலிருந்து அடித்து வரப்பட்ட 5 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். பின்னர் அந்த மலைப்பாம்பு வனப்பகுதிக்குள் விடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவியில் கடந்த 3 நாட்களாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அருவிக்கரை ஓரமாக தடுப்புகள் அமைத்த பின்னர் அருவியில் குளிப்பதற்கு மாவட்டம் நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் மற்றும் ஐயப்ப பக்தர்களும் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இந்த சூழலில் மலையிலிருந்து அடித்து வரப்பட்ட 5 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு அருவி தடாகத்தின் அருகே கிடந்ததை கண்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அருகில் உள்ள தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஊழியர்கள் பாம்பு பிடிக்கும் கருவி கொண்டு பாம்பை பிடித்தனர். பின்னர் அதை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டதை அடுத்து இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் நிம்மதி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில். மாவட்டச் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான தொழிலாளர் துணை ஆணையர் அலுவலகத்தினை மாநில அமைச்சர்கள் திரு தாமோ அன்பரசன், திரு சி வி கணேசன் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திர கிடங்கினை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை விமான நிலையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்ட விவசாயிகள் தங்களது நில உடைமைகளை இம்மாத இறுதிக்குள் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மாணவர்கள் பங்கேற்ற ஒற்றுமை பேரணி இன்று திருச்சியில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 5 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் பிரீத்தியும், 48 கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சியும், 51 கிலோ எடைப்பிரிவில் நிக்கத் ஜரீனும், 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும், 80 கிலோ எடைப்பிரிவில் நுபுர் ஷாரனும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் பவன் பர்த்வாலும், 65 கிலோ எடைப்பிரிவில் அபினாஷும், 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். டெஃபிலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் திக்ஷா தாகர் தங்கப்பதக்கத்தையும் மஹித் சாந்து வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் கோல்ஃப் பிரிவில் திக்ஷா தாகர் தங்கப்பதக்கத்தை வென்றார். மகளிர் 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் மஹித் சந்துவுக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றங்கள் காலக்கெடு எதையும் நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 95% விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 5 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.